Hello friends, இந்த வீடியோல நார்மலி கட்டில் கால்ல நூல் கட்டி பூ கட்டும்போது ஃப்ளாட்டான அவுட்புட் தான் கிடைக்கும். பட் இது மாதிரி பூ நல்லா உருட்டி கட்டுறது எப்படி அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் இந்த அளவுக்கு பூ கட்டி முடிச்சிடலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது டோட்டலாக ஃப்ரீ தாங்க. வாங்க வீடியோ உள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே சேர் இல்லைன்னா ஒரு கட்டில் காலில் இது மாதிரி நூல் எடுத்து கட்டிக்கோங்க. அதுக்கடுத்தது இது மாதிரி 2 நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு பூ வேணுமோ அந்த அளவுக்கு நூலை எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு எனக்கு பூவோட நீளம் போதும். ஸோ தட் நான் இதில் கட் பண்ணிடுறேன். இப்போது நான் பூ கீழே எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி 2 பூவாக நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மெத்தடில் கட்டுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நூலோட எண்டில் இது மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போது 2 பூவாக நீங்கள் எடுத்துட்டு இந்த நூலுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ நாட் போட்டிருந்தோம் இல்லையா எண்டில், அதை டைட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், அடுத்த பூவையும் இதே மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ இப்படி வச்சு கட்டும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு ஃப்ளாட்டாக அவுட்புட் இல்லாமல் இது மாதிரி பூ அதுவாகவே அழகாக நாட் போடும்போது சுற்றிடும். அதனால் பூ நல்லா உருண்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தலையில் வைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் இப்போ 5 பூ கனகாம்பரமும் அதுக்கடுத்து ஒரு 5 முல்லைப்பூவும் நான் வச்சு கட்டுறேன். இதில் உங்களுக்காக இது இன்னொரு தடவை நல்லா க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். பூ கீழே விழுந்துடும் அப்படின்ற பயம் கிடையாது. பூ உள்ளே வச்ச உடனேயே நூலோட அகலத்தை கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது பாருங்கள், இது மாதிரி அதுவாகவே நின்றுக்கும். ஃபஸ்ட்டு 2 பூ மட்டும் வைக்கும்போது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அளவுக்கு கட்டிட்டேன். வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நான் அது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணும்போது இது மாதிரி 2 நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு இதோட பூ போதும். அதனால் இப்போ நான் என்ன பண்ணிக்கேன் பாருங்கள், 2 நாட் இது மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதோட எண்டில் கட் பண்ணிடலாம். இது மாதிரி பாருங்கள், நல்லா உருட்டி கட்டி முல்லைப்பூவும் கனகாம்பரமும் ரெடி ஆயிடுச்சு. இது தலையில் வைக்கும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும். இதோட அவுட்புட்டு நல்லா மாலை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கேவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.